ஆனியன் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஆனியன், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம் இடித்து போட்டுக்கோங்க. அடுத்தது இதுக்கு தேவையான பொருள்: கடலை மாவு 100 கிராம், அரிசி மாவு 50 கிராம். இதையும் சேர்த்து அந்த ஆனியனோடு போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் திங்ஸ் ஆட் பண்ணோம். 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், பெருங்காயத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாம் போட்டு நல்லா பொறுமையாக பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப ஹார்ஷாக பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப தண்ணி விட்டுரும். அப்புறம் அந்த பக்கோடா நம்ம எதிர்பார்த்த மாதிரி வராது. ஸோ சாஃப்டாக நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் போட்டு எடுத்திங்கன்னா இந்த பிக்சரில் வர மாதிரி தான் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்திரா அமலன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.